ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யமனான் டியூட்டி. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரோப்ளாக்ஸ்ல எல்லாருக்கும் பிடித்த கார்ட்டூன் கேரக்டர் ஸ்பாஞ்ச் பாப் அந்த கேம்ல தான் guys இன்னைக்கு ப்ளே பண்ண போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ பார்க்குறோம் நீங்க ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க guys. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்க, இன்னைக்கு நம்ம இந்த வாட்டர் அவுட் தாங்க தப்பிச்சு போறோம். ஓகே, வாங்க நம்ம எஸ்கேப்பை போய் கண்டினியூ பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்கிப்பு. ஓகே, அடே எத்தனை பேர் மேல நின்று இருக்கீங்க? 1 2 3 பேரும். அடே எங்க அப்பா, எப்படியே தப்பிச்சிட்டோம். நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நின்றுந்தோம், நம்மளை போட்டு சட்னி பண்ணிருப்பாங்க. ஓகே, இது மேலே எகிரி குதிச்சு போவோம். எங்கடா வழியை காணும்? எதுக்கு மேல இங்கதானே ஒருத்தன் வந்தான். எங்கடா போனான் அவன்? டே, ஓ வழி இங்க இருக்கா? ஓகேங்க, எப்படியே வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன இடம் தெரியல. ஓ, நாம இப்ப கிச்சனுக்குள்ள இருக்குமா? ஏங்க இங்க பாருங்க, அந்த ஸ்பாஞ்ச் பாப் தலை இங்கதான் இருக்கான். இனிமே அவன் ஸ்பாஞ்ச் பாப் இல்ல, இனிமே ஸ்பாஞ்ச் பப்ஸ் தலையா. டே பப்ஸ் தலையா, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏங்க இந்த பர்கருக்குள்ள வைப்பாங்கல்ல இந்த கறி, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கானாமா தலைவர், இந்த ஸ்பாஞ்ச் பாப் தலையா. ஓகே, ரெடி பண்ணிட்டு இருக்கட்டும். டே ஸ்பாஞ்ச் பாப் தலையா, அங்க வெளியே கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் ரெடி பண்ணி குடுறா. என்ன பல்ல காட்டின இருக்கான்னு தெரியலங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே போவோம். செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இதுனா அது எங்க அந்த ஃபிங்கர் சிப்ஸ் தானே இது? ஆமாங்க. ஐயோ, பேசிட்டு எண்ணெய்க்குள்ளே வந்து போயிட்டேன், தீஞ்சி கருவாடாக போயிட்டான். ஓகே, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா இப்போயாவது கரெக்டாக போனுங்க. ஓகே, அதுதான் போனோம். அப்புறம் ஜம்ப் பண்ணி அதுதான் முடிச்சுக்க வந்துட்டு செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். அடா இது தொல்லை தாங்க முடியல. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ரிஸ்கான பாதையாம். என்னடா இது? டே ஸ்பைடர் மேனடா இது? அடா பாவிகளா, ஸ்பைடர் மேன் இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்களடா. பாவண்டா, ஸ்பைடர் மேன் பார்த்தா என்ன பண்ணுவாரோ. ஸ்பைடர் மேனை வைக்க சொன்னா பன்னி மேனை வச்சுக்கிறாங்க. டே ரோப்ளாக்ஸ், உங்க தொல்லை தாங்க முடியலடா அப்பா. ஓகே, நம்ம வந்துட்டோம். செக் பாயிண்டை ரீச் பண்ணிட்டுங்க. இதுன்னு அது கீழே யாரா கோடு போட்டு வச்சுக்கிறது? ஓ, இது சாஸா? டேய் என்னடா எங்கெங்கேயோ உலக விட்டு வச்சுக்கிறீங்க? டேய் என்னடா இது? மிஸ்டர் பீஸ்ட் அப்புறம் பேட்மேனு. அடா பாவிகளா, இவங்க 2 பேரும் விட்டு வைக்கலடா. பாவண்டா, மிஸ்டர் பீஸ்ட் என்னடா பண்ணாரு? டே ரோப்ளாக்ஸ், ஆனால் வச்சு நல்லா கிழிக்கிறீங்கடா நீங்க. இது என்னது? ஓ தக்காளியா? யாரும் அறுத்து போட்டு வச்சுக்கிறாங்க தக்காளியை. இதுவும் பர்கருக்கு நடுவில் வைப்பாங்கல்ல, அதுக்கு தான் யாரும் அறுத்து வச்சிருக்காங்களாட்டுக்குது. ஓகே, நம்ம எப்படியும் மேலுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க கத்தி, 1 2 3 4 5 கத்தி. ஐயோ, பார்த்து கேர்ஃபுல்லா தாங்க போனோம். அப்புறம் பட்டாத இடத்துல பட்டுட்டு 2 நாள் ஹாஸ்பிட்டல் உட்கார விரும்பலைங்க. ஓகே, எப்படியே வந்துட்டு தாண்டி இப்போ எப்படி அப்படியேங்க அப்பா ரொம்ப ஹைட்ல இருந்து குதிக்கிறோம். ஐயோ, ஏதோ மட்டக்குன்னுச்சு, நம்மளோட எலும்பு உடஞ்சிட்டாட்டு இருக்கு. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு எப்படியோ. இது வேற நிதானா ஒன்று பேசிட்டே இருக்குங்க, நம்மளுக்கு அப்படியே தெரியாத மாதிரியே சொல்லி கொடுத்துன்னு இருக்கு. ஏய் கம்முன்னு போயிரு, பொம்மையா தூக்கி போட்டு சாத்தி போடுவான். ஓகே, நம்ம இப்போ இந்த பர்கர் மேலே எகிரி போட மாட்டேன் இருக்கு. நம்ம ஆள் ஒருத்தன் போயிட்டு இருக்கான். போட்டா சீக்கிரம் போட்டா, உடனே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்பா அடி தாண்டி போடா, ரொம்ப ஹைட்டாக போகுதுங்க. இது வேற பார்த்து கேர்ஃபுல்லாக தாக்கா போடும். ஓகே, இன்னும் லாஸ்ட் ஒன்று. என்னடா ஆச்சு? ஓ அவன் செத்து போயிட்டானா? ஓகே, நல்லதா போச்சு. அதுதான் நம்ம டோர்கிட்ட வந்துட்டோம். எகிரி குஜிடா, அவ்வளோதாங்க முடிச்சுக்க. அப்பா என்னடா அது? அட்டா பாவி, பர்கர் முழுகிட்டு போகுதுங்க. என்ன, நான் டோருக்குள்ளே போகணும்னு பார்த்தா பர்கர் வாய்க்குள்ளே வந்துட்டேன். என்னடா இது புதுசாக இருக்குட்டு. இப்போ இந்த பர்கர் வாயை விட்டு வெளியே போடுங்க. இது வேற ஏதாவது சொல்லிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, வலி ரொம்ப டேஞ்சராக இருக்கு, பார்த்து நிதானமாக தாங்க போனோம். இது என்னடா கருப்பு கலரில் ஏதோ ஒன்றை இருக்குது, என்னன்னே தெரியல. ஒரு வேலை அதான் இருக்குமோ என்னவோ தெரியல. சரி கம்முன்னு போவோம். ஃபர்ஸ்ட் இதை தாண்டி போகணும். இருங்க, தாண்டிடுறா. அப்பா அடி, ஜஸ்ட் மிஸ்ஸுக்கு கீழே விழுற மாதிரியே இருக்குங்க. அப்பா எப்படியே தாண்டி வந்துட்டோம். இப்போ எங்க? ஓ என் செந்துக்குள்ளே போகணுமா? ஓகே, வந்துட்டோம். இங்கே செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டுங்க. இது இது வழியாடா? இது என்னடா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு? அப்பா இதில் எப்படா போகிறது? மெதுவாக தாங்க போனோம். இது வேற பபுள்ஸ் வேறு வருது. ஓகே, அப்படியே போடா மெதுவாக போட்டா. இது வேற ஒத்தடி பாதையாக வேற இருக்கு, அதுவும் வளைஞ்சு நெளிஞ்சு வேற இருக்குங்க. ஓகே, எப்படி தாண்டி வந்துட்டான். செக் பாயிண்டே இல்லையாங்க, இது எங்க இருக்குங்க? அப்பாடி, எப்படி செக் பாயிண்ட் வச்சுட்டான். இது என்னடா சாஸா? இது பார்க்க ஏதோ புழுகு மாதிரியே இருக்கடா நீட்டாடே. 2 பன்னுக்கு நடுவில் சாஸா? என்னவோங்க, இதுவும் கொஞ்சம் பயங்கரமான வழியாக தான் இருக்கு. இதில் வர்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தாங்க வரணும். கொஞ்சம் டச் ஆனாலும் திரும்ப பஸ்லேருந்து வரணுங்க. அப்பாடி எப்படி தாண்டி வந்துட்டான். செக் பாயிண்டை ரீச் பண்ணிட்டோம். இது என்னது? ஏங்க பார்க்கறதுக்கு ஆம்லெட் மாதிரியே இருக்குங்க, நடுவில் மஞ்சள் கலர், வெளியே ஒயிட் கலரில். ஐயோ என்னடா ஆச்சு? டேய் ஒன்றுமே பண்ணலடா, எப்படா கீழே விழுந்தா? டச்சா, திரும்ப பஸ்லேருந்து போகணுமா? ஏங்க இங்கே கொஞ்சம் ரிஸ்காக தாங்க இருக்குது, பார்த்து கரெக்டாக போய் ஜம்ப் பண்ணணும். அப்போ இங்கே தாங்க பண்ணணும். டேய்
கரெக்டாக தானே ஜம்ப் பண்ண திரும்ப நட வச்சு இதெல்லாம் பக்கா நான் தெரியல. டேய் ரோப்ளாக்ஸ் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே இருங்க இந்த வாட்டி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. கரெக்டாக போயிடுவானா? போயிடுறா. அப்போ அடி இந்த முறை கரெக்டாக வந்துட்டுங்க. போன முறை என்ன ஆச்சுன்னு தெரியல. கரெக்டாக தானே வந்தோம், என்னவோ தெரில, ஏதோ பக்காட் இருக்கு. ஓகேங்க செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இப்போ என்ன இது? ஐயோ கட்டை மேலே போகணுமா? இதை பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கு. கொஞ்சம் கீழே விழுந்தாலும் அப்படியே எரிமலையில் விழுந்து தீஞ்சு போயிடுவோம். போடா அப்படியே போடா, இன்னும் 2 தாங்க. அப்படியே மெதுவாக போயிட்டு செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணாதாங்க ஒரு நிம்மதியாக இருக்கும். ஓகே இன்னும் 1 தாங்க. போடா கீழே பாத்திராது போயிடுறா. அப்பாடி வந்துட்டுங்க. இப்போ கரெக்டாக அந்த ஃபிங்கர் டிப்ஸ் மேலே கரெக்டாக குதிக்கணும். அப்பாடி அப்படியே குதிச்சிட்டோம். ஓகே செக் பாயிண்ட்டை அப்படியே ரீச் பண்ணிட்டுங்க. இப்போ இந்த ஃபிங்கர் டிப்ஸ் மேலே நடந்து போனோமா? அப்படியே மெதுவாக தாங்க போனோம். கொஞ்சம் மிஸ் ஆனாலையும் கீழே வலிக்கிட்டு விழ வேண்டியது தாங்க. அப்புறம் திரும்ப பஸ்லேருந்து வரணும். இது மேலாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. அவ்வளோதான் வந்துட்டோம். போடா எப்பா இன்னும் 1 தாடா. வெற்றி நமக்கேடா. ஓகே வந்துட்டுக்கா செக் பாயிண்ட்டாக ரீச் பண்ணிட்டான். யாரா அது போய் கீழே லொபக்கன் குச்சிடுச்சு என்னவோ தெரியலையே. இது என்னடா ரவுண்டாக இருக்கு? கொல்லா உருண்டையாக இருக்குமோ என்னவோ தெரியல. ரவுண்டாக இருக்கு. ஏதோ சாப்பிட்ற பொருள் தாங்க. ஆனால் இது என்னவோ ஆனால் பேர் தெரில. சரி ஓகே அதுதான் அப்படியே மேலுக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே போனோமா? ஓகே வந்துட்டோம். இது என்னது எங்கே பாருங்க, மிஸ்டர் பீஸ்ட், அப்புறம் பேட்மேனு, ஸ்பைடர் மேனு எல்லா யூனிஃபார்மும் இங்கே தாங்க இருக்குது. ஆனால் எடுத்துக்கலான்னு பார்த்தா ஆனால் அது இறக்க முடியாது, காசு கேட்குறாங்க. காசு அதுதாங்க நம்மக்கிட்ட இல்லை. ஓகே இது பார்க்கறதுக்கு ஸ்பாஞ்ச் பாக்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. ஸ்பாஞ்ச் பாக்ஸில் கூட இப்படி தான் இருக்கும், ஓட்டையாக இருக்கும். ஓகே எப்படியே தாண்டி வந்துட்டோம். இப்போ இந்த செந்தில் போனோமா? ஓகே வந்துட்டான். இப்போ அப்படியே இந்த மேட்டு மேலே ஏறணுமா? டேய் என்னடா ஆச்சு? டேய் நல்லா தானடா வந்தான். அட்டா பாவிகளா திரும்ப பஸ்ல இருந்தா. இது பக்கா என்னான்னு ஒரு இளவும் புரியலுங்க. என்னவோ நம்மள ஏதோ பாட்டா படுத்துறாங்க மட்டும், அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. திரும்ப பஸ்லேருந்து எவ்வளோ தூரம்டா பஸ்லேருந்து வர்றது? எவ்வளோ கஷ்டப்பட்டு தாண்டி போனேன், திரும்ப பஸ்லேருந்து வர வச்சிட்டாங்க. திருப்பணும் அது மாதிரி ஆயிடக்கூடாது கடவுளே. இப்பயாவது உள்ளே போயிடணும் கரெக்டாக. இது வேற ரொம்ப பக்காக இருக்குது. இது எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி ஆகணுங்க. ஓகேங்க இப்போ என்ன அது மாதிரி தெரில, நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்ன அது மாதிரி வராதுந்தா ஓகே. இது என்னது ஃபிங்கர் சிப்ஸா? எங்கே பாருங்க ஃபிங்கர் சிப்ஸு. ஆனால் எடுத்து சாப்பிட தான் முடியாது. ஃபிங்கர் சிப்ஸ்லேயே அப்படியே படிக்கட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே அடேங்க அப்பா பெரிய படிக்கட்டாக இருக்காட்டுருக்கு. இப்படியே மெதுவாக போயிட வேண்டியது தான். போடா எவ்வளோ தூரம் இருக்குன்னே தெரியல. அப்பா அப்படியே முடிச்சுக்க தாண்டி வந்துட்டான். அப்பா இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, அவ்வளோதான் ரீச் பண்ணிட்டுங்க செக் பாயிண்ட்டை. இது என்னது ஏதோ குச்சியில் மாட்டி வச்சுருக்காங்க, ஏதோ கறி மாதிரியே இருக்குங்க. ஓ என்னங்க இந்த வாங்க போகுது, தாண்டா அதாவது தாண்டி தாங்க போனோம். அப்பாடி தாண்டி வந்துட்டோம். லாஸ்ட் ஒன்று ஐயோ என்னங்க ஒன்றுமே ஆகலை ஏங்க. அதில் கொஞ்சம் டச் ஆச்சு என்னவோ தெரில. விடுங்க ஒரு பக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு பக்கு நம்மளுக்கு டேஞ்சராகவும் இருக்குங்க. என்னவோ ஓகே முடிச்சு. ஐயோ எங்கே ஜரிக்கிட்டு போகுது என்னடா இது? ஓ முடிச்சா? அப்பா இவ்வளோ நேரம் அந்த பர்கர் வாயிலே இருந்தாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய இடம் அந்த பர்கர் வாயில். டேங்க அப்பா ஏதோ ஒயர் கட் பண்ண மாட்டேருக்கு என்னவோ தெரியலையே. இருக்கு இங்கே முன்னாடி தான் ஏதோ ஒரு இது இருக்குது. இங்கே ஒருத்தன் நின்று இருக்கான், இங்கேயா என்னன்னு தெரியல. ஓகே இங்கே ஏதோ காமிக்குது என்னன்னு தெரியல. RYDOBன்னு இருக்குன்னான்னு தெரியல. ஓ ஒயர் கட் பண்ணுமா? இது மேலே இருக்க 6 வயசா அங்கே கீழே ஒயரை கட் பண்ண மாட்டேருக்குங்க. ஓகே ஒய்யு அப்பாரு டி அப்பாரு ஓ அப்பாரு பிங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இது என்னது லாக்கரா? இது என்ன இருக்கு உள்ள? எங்க காசு? அடேங்க அப்பா ஒரு பை எடுத்துகிட்டு வந்தால் காசெல்லாம் அள்ளி போட்டுன்னு போயிட்டு இருந்துக்கலாமே. தப்பு பண்ணிட்டேனே ச்சே. ஒரு கோணி பை எடுத்துன்னு வந்துக்கணுங்க. பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு சின்ன ஹோட்டல்ல எவ்வளோ காசு வச்சுட்டு இருக்கான். டேய் அப்போ ஒரு கடையிலும் எவ்வளோ காசு இருக்கும். அடேங்க அப்பா. அப்போ அடுத்த முறை வந்து கொள்ளடிக்கிறதுல ஆரம்பிச்சிடுறது தான். இவ்வளோ காசை நான் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேனே. அடேங்க அப்பா எவ்வளோடா காசு. இது அது காயினா? எங்கே பாருங்க காயின்னு காசு எவ்வளோ அடிக்க வச்சுக்கிறாங்க. அடேங்க அப்பா. இது யாரு? ஒருவேளை அந்த கடையோட ஓனராக இருப்பானோ? சார் நீங்கள் இந்த கடையோட ஓனரா? எனக்கு ஒரு 10 கோடி கொடுக்கு சார், நான் அப்புறம் கடன் கொடுத்துட்றேன். என்ன ஒன்றுமே பேச மாட்டுறாரு? ஓ இது பொம்மையா? அடா பாவி நான் தான் தெரியாத பேசிட்டு இருக்கேனா என்னவோ. சரி விட்டுக்க. இங்கே தான் ஆரம்பம் போட்டுருக்கு, இந்த வழியாக தான் போகணுமா? ஓகே வந்துட்டேன். இப்போ எப்படி போகணும்னு தெரியல. ஓ இங்கே இருக்குங்க ஒரு ஆரம்பம் இருக்குது, எங்கே போகுதுன்னு தெரில. ஓகே இதை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு மேலே வழியே இல்லையே. எங்க முட்டு சந்தா இது? ஐயோ நல்லா மாட்டிக்கின்னே. ஓ இதுதான் வழியேவா? ஓகே கரெக்டாக வந்துட்டான். இப்போ அங்கே இருக்கோம். ஓ கடையை விட்டு வெளியே வந்துட்டுமா? அவ்வளோதாங்க. ஓகே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் போன மாட்டேன் இருக்குது, ஆரம்பம் போட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் இந்த சின்ன பொட்டி கடையில் தான் இவ்வளோ நேரம் நம்ம சுற்றின்னு இருந்தோம். அப்படியே தப்பிச்சு வெளியே வந்துட்டான். இப்போ தாங்க கொஞ்சம் இதாக இருக்குது. இதுனாடா
ஃபார்முலா என்னடா வருது? ஓ இப்போ இந்த வீட்டுக்கு தான் நான் போகணுமா? ஓகே போயிட வேண்டியதுதான். இங்கே பாருங்க நம்ம போகிற வழியில் எவ்வளோ போலீஸ் வண்டி இருக்கான், அதெல்லாம் தாண்டி தான் போன மாட்டேன் இருக்கு. ஓகேங்க. என்னடா ஒரு பவரும் இல்லை, ஆனால் இங்கேனடா வெண்டிங் மிஷின் மட்டும் இருக்கு. இது எதனா பவர் இருக்குமே, என்ன பவரு? என்னடா திருப்பணும் பவரே ஒர்க் ஆகல, என்ன ஆச்சு? ஓகேங்க, பவர் இப்போ ஒர்க் ஆகுதுங்க. ஓகே இந்த பவரை யூஸ் பண்ணி இப்போ பறந்து போக வேண்டியதான். அட்டே அப்பா சரியா லாங்காக போகுது. ஓடி போய் ஒரு ஜம்ப். ஐயோ அடாச்சே, இந்த பவரை தப்பாக யூஸ் பண்ணிட்டுங்க. இந்த முறை கரெக்டாக போகிறேங்க. ஓகே இப்போ வாங்க பறந்து போவோம். இங்கே கிட்ட போயிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணணுங்க. இப்போ பாருங்க எப்படியே கரெக்டாக வந்துட்டா. இதே மாதிரி தான் முன்னே ஜம்ப் பண்ணி இருந்துக்கணும். நான் கொஞ்சம் தப்பாக ஜம்ப் பண்ணிட்டேன். ஓகே எப்படியோ வந்துட்டான். இங்கே பாருங்க இத்தனை போலீஸ் வண்டி நம்மளை பிடிக்கிறதுக்காக நின்று இருக்காங்க. ஆனால் நம்மளால பிடிக்க முடியுமா? நம்ம தான் அந்த காரோட ஹைட்டாக போயிட்டு இருக்குமே, எவன் நம்மள பிடிக்க முடியும்? ஓகே எப்படியோ வந்துட்டா. இன்னும் எங்கடா நம்ம வீடை காணா? அங்கே இருக்கு பாருங்க அண்ணாச்சி பழம் மாதிரி ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு தான் போனோம். அதுதான் கிட்ட வந்துட்டோம். இன்னும் இந்த இதை மட்டும் தாண்டா முடிச்சுக்க. இன்னும் ஒன்று இதை மட்டும் தாண்டா நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க எப்படியோ ஸ்பாஞ்ச் பாக்ஸ் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நான் வேற என் வீடு ஏவடுன்ட்டேன். டே ஸ்பாஞ்ச் பாக்ஸ் தலையா, இங்கே தான் இருக்கியா? டே என்னடா வீட்டுக்கு முன்னாடியே கடையை போட்டு உக்காந்துட்டு இருக்க, என்னடா பொருள் வச்சுட்டு இருக்கான்? எங்க இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கேட்டால் ஒன்று கூட தரமாட்டான் திருட்டுப்பாயிட. இது யார் வீடுன்னு தெரியல. சரி ஓகே நம்ம இந்த ஸ்பாஞ்ச் பாக்ஸ் வீட்டுக்கே போவோம். உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். எங்கடா போகுது? டே அப்பாடி எப்படி எல்லாம் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. இதுனாது இந்த பட்டனை அமுக்கணுமா? இது எங்கடா இருக்குட்டு? இந்த பட்டனை அமுக்கினா அந்த டோர் ஓப்பன் ஆகுமா? ஓகே இப்போ அந்த பட்டனை தேடி நம்ம போடுங்க. அதுதான் எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. சரி வாங்க அப்படியே மெதுவாக போய் ட்ரை பண்ணுவோம். பட்டன் எங்கே இருக்கோம்? இருங்க இங்கே டோர் இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்குன்ட்டு நினைக்கிறேன். ஓகே ஓப்பன் பண்ணுறான். என்னடா ஓப்பன் ஆகாதே உள்ளே தூந்துவான்ட்டேன் என்னவோ. சரி வாங்க இங்கே இருக்கு பாருங்க அந்த பட்டனை, இதை அமைக்கிற வேண்டியது தான். ஓகேங்க அமைக்காச்சுக்க. எங்கே இங்கே பாருங்க டோரு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த டோருக்குள்ளே தான் போட மாட்டேன் இருக்குது, போயிட வேண்டியது தாங்க. ஓடுறா வேகமா குட்டு குட்டு குட்டுன்னு. ஓகே ஜம்ப் பண்ணுறான். படி வந்துட்டோம். எங்கே இதுக்கு மேலே வழியே காணும்? ஓ டெலிபோர்ட்டா? ஓகே எங்கே கூட்டின்னு போகுதுன்னு பார்ப்போம். ஓ ரூமுக்குள்ளே வந்துட்டுமா? என்னவோ சரி. இவ்வளோ பேர் சின்ன ஒரு வீடு தான். ஒரு பைனாப்பிள்குள்ளே எத்தனைரா ரூம்? டே என்னடா ஒன்றுமே புரியல. இதுனாடா என்ன பண்ணுன்னு தெரியல. கோ டு செக் இட் அவுட்னு இருக்கு. நடவும் இருக்கேடா. இது மேலே கட்டில் மேலே ஏறி தூங்குவோம். என்னடா கட்டிலுக்குள்ளே போகிறனா? என்ன எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? இதே என்னடான்னு தெரியல. ஏங்க இது அந்த நத்தை மாதிரியே இருக்கு. ஆமாங்க அந்த நத்தை உடம்புக்குள்ள தான் இருக்குமா? ஆடா பாவிகளாட்டு எங்கெங்கே கூட்டின்னு வந்துட்டாங்க. இது நான் இவ்வளோ பெரிய பாடலாம். எங்கடா ஐயோ பார்த்து பத்திரமா தானே போட, கீழே உளுந்து மண்டையை கிண்டே உடச்சிக்கு போகிறேன். ஓகே வந்துட்டா. இதுனடா எங்கே பாருங்க நத்தை வயிற்றுக்குள்ளே எவ்வளோ பெரிய பர்கர் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பர்கரு, அப்புறம் ஏதோ ஜூஸு, அப்புறம் இன்னொரு பர்கரு என்னென்னவோ சாப்பிட்டு இருக்கு. டே இது நத்தையா என்னடா இது? டே வெளியே பார்க்கறதுக்கு எவ்வளோ சின்ன நத்தையா இருந்துச்சு, உள்ளே வந்து பார்த்தாதாக தெரியுது எவ்வளோ பெரிய நத்தைன்ட்டு. அப்பா இதை தாண்டி போகிறதுக்கே 2 நாள் ஆக மாட்டேன் இருக்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. ஓகே இதெல்லாம் தாண்டிட்டேன். இப்போ எங்கடா அப்பா என்னடா நத்தை வயிற்றுக்குள்ளே பேப்பரா? டே பேப்பர் கூட படிக்கடா இது. அடா பாவிகளா அங்கே பாருங்க நியூஸ் பேப்பர்லாம் எப்படி அடிக்க வச்சுருக்காங்கன்ட்டு. ஐயோ ஒன்றுமே புரியலடா. ஓகே இதுனாடா நத்த வயிற்றுக்குள்ள எலும்பு இருக்கா? டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அடா பாவிகளா. ஓகேங்க அந்த எலும்பும் தாண்டி வந்துட்டான். இது நான் தெரியல. ஓஹோ இந்த நத்தையோட வேஸ்ட் போகிற இடமா? என்னவோ சரி வாங்க மண்டே போட்ட கீழே. இந்த முறை கரெக்டாக போயிடணுங்க. அப்படியே ஓரமே போயிடணும். ஓரம் தான் இவ்வளோ கேப் இருக்கு. ஐயோ திருப்புன அடி வாங்கிட்டே இருக்குன்னே. மீண்டுமா ஏங்க இந்த முறை கரெக்டாக போடுறக்கா. ஓரமே போயிடணும். அப்படியே அப்போ வந்துட்டோம். அவ்வளோதாங்க எப்படி கடல் வந்துட்டோம். ஓகே இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியல. இப்போ எங்கே வந்திருக்கோம்? இதே அந்த இடம் தெரியல. ஓகே நம்ம வெளியே வந்துட்டோமா? அவ்வளோதாங்க மக்களே. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல்ல ஆள்ல போட்டுக்கோங்க. ஓகே மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது யமன். ஓகே டாட்டா பாய் பாய்.